வணக்கம். வேலைக்கு போற பிஸியான பெற்றோரா நீங்க? உங்க குழந்தைங்களுக்கு இந்த உலகத்தையே சுத்தி காட்டணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு நேரமும் பணமும் ஒரு பெரிய தடையா இருக்கா? கவலை விடுங்க. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி தான். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மனசுல இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தைங்கள ஒரு குளோபல் சிட்டிசனா வளர்க்கணும்னா கண்டிப்பா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போணுமா? அப்போதான் அவங்க உலகத்தை பத்தி கத்துக்குவாங்கன்னு ஒரு விதமான சமூக அழுத்தம் நம்ம மேல இருக்கு. அது உண்மையா? முதல்ல ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைச்சிடுவோம். பலரும் நினைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு உலக அறிவை கொடுக்கறதுக்கு பெரிய செலவு அதிகமான வெளிநாட்டு பயணங்கள் மட்டும்தான் வழின்னு கிடையாது. அது ஒரு பக்கம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே செய்யக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ சாகசங்கள் தான் உண்மையான மாற்றத்தை, அதுவும் தொடர்ச்சியா எந்த மன அழுத்தமும் இல்லாம உருவாக்கும். இதை எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சிம்பிளா பார்ப்போம். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பயணத்தோட பலன் நாம எவ்வளவு தூரம் போறோங்கிறதுல இல்ல, அந்த பயணம் உங்க குழந்தையின் மூளையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல தான் இருக்கு. இங்கே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை, அதாவது காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, புதுசா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, புது அனுபவத்தை சந்திக்கும்போது, ஒரு குழந்தையோட மூளை தன்னைத்தானே அதுக்கேத்த மாதிரி தகவமைச்சிக்கிற திறன் தான் இது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மைங்கிறது ஒரு மன தசை மாதிரி. நம்ம உடற்பயிற்சி செய்ய செய்ய எப்படி நம்ம தசைகள் வலுவாகுதோ அதே மாதிரி தான் புது புது அனுபவங்கள் இந்த மன தசைக்கு ஒரு சிறந்த ஒர்க் அவுட் மாதிரி. சரி, இந்த சின்ன பயணங்களால கிடைக்கிற பலன்கள் என்னென்ன? முதல்ல, இது அவங்களோட அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மையை, அதாவது புது விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற திறனை வளர்க்குது. ரெண்டாவது, புது மனிதர்கள், புது இடங்களை பார்க்கும்போது பச்சாதாபம், அதாவது அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை வளருது. மூணாவது, சின்ன சின்ன சவால்களை சந்திக்கும் போது தன்னம்பிக்கையும் மீண்டு வர திறனும் அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேல, இந்த மாதிரி சேர்ந்து செய்யற விஷயங்கள் உங்க குடும்ப பிணைப்பை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தும். சரி, இது ஏன் முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? எந்த ஒரு சாதாரண வார இறுதியையும் உங்க குழந்தைக்கான ஒரு உலகளாவிய கண்டுபிடிப்பு களமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்க ரொம்ப தூரம்லாம் போகவே தேவையில்லை. இதோ பாருங்க, உங்க ஊர்லயே இதுவரைக்கும் போகாத ஒரு ஏரியாவை சுத்தி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு லோக்கல் மியூசியம் போகலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு ஒரு நாள் ட்ரிப் அடிக்கலாம். ஒரு இயற்கை பூங்காவை போய் பார்க்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத ஒரு புது நாட்டு உணவகத்துக்கு சாப்பிட போகலாம். இது எல்லாமே ஒரு மைக்ரோ சாகசம் தான். ஒரு சின்ன ட்ரிப்பை எப்படி ஒரு முழுமையான கத்துக்கிற அனுபவமா மாத்துறது? முதல்ல திட்டமிடும்போது உங்க குழந்தையும் சேர்த்துக்கோங்க. எங்க போகலான்னு அவங்க கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுங்க. அவங்க ஸ்நாக்ஸை அவங்களே பேக் பண்ணட்டும். மூணாவது, ஒரு சின்ன சவால். அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல இப்ப எந்த பக்கம் போகலான்னு ஒன்னா சேர்ந்து வழி கண்டுபிடிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நிச்சயமற்ற சூழலை சந்திக்கும் போது தான் அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் கத்துப்பாங்க. கடைசியா வீட்டுக்கு திரும்பும்போது இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோன்னு பேசுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தையோட வயசுக்கு ஏத்தா மாதிரி எப்படி பொறுப்புகளை கொடுத்து அவங்களோட தன்னாட்சியை வளர்க்கலான்னு பார்ப்போம். ஒரு 3-5 வயசு குழந்தை அவங்களோட ஸ்நாக்ஸை பேக் பண்றது அவங்களுக்கு தன்னிறைவுக்கான முதல் படி. ஒரு 6-9 வயசு குழந்தைகிட்ட ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்து நிர்வகிக்க சொன்னா அது அவங்களுக்கு நிதி அறிவை வளர்க்கும். அதுவே ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை மேப்பை பார்த்து வழி சொல்ல உதவுனா அவங்களோட நிர்வாக திறன்கள் சூப்பரா டெவலப் ஆகும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மைய கருத்து இதுதான். இது காஸ்ட்லியான வெக்கேஷன்களை பற்றியதே இல்ல. இது திட்டமிட்டு புது சூழல்களுக்கு குழந்தைங்களை அறிமுகப்படுத்துறது, அந்த அனுபவத்தை ஒரு குடும்பமா சேர்ந்து பகிர்ந்துக்கிறது, அப்புறம் அதை பத்தி ஆழமா சிந்திச்சு பேசுறது. இந்த மூணும் சேர்ந்த கலவை தான் ஒரு குழந்தையின் உலக பார்வையை பிரம்மாண்டமா விரிவுபடுத்தும். சரி, இந்த சின்ன சின்ன சாகசங்கள் ஒன்னா சேர்ந்து நீண்ட காலத்துல உங்க குழந்தைங்கிட்ட என்ன மாதிரியான ஒரு பெரிய நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? இது வெறும் ஒரு நாள் ஜாலி ட்ரிப் இல்லைங்க. இது அவங்களோட மனப்பான்மையே வடிவமைக்கிற ஒரு தொடர் பயிற்சி. இந்த மாற்றம் மேலோட்டமானது இல்ல, ரொம்பவே ஆழமானது. குழந்தைங்க பிடிவாதமா ஒரே மாதிரி யோசிக்கிறதுல எந்த சூழலுக்கும் ஏத்த மாதிரி நெகிழ்வா யோசிக்க கத்துப்பாங்க. நான் எனக்குங்கிற பார்வையிலிருந்து மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபத்துக்கு வளருவாங்க. சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காம ஆர்வமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து பயப்படாம அதை சமாளிக்கிற மீள்தன்மையை வளர்த்துக்குவாங்க. கடைசியா அவங்க அடையாளம் நான் இந்த ஊர்க்காரங்கிறத தாண்டி ஒரு உலகளாவிய விழிப்புணர்வுக்கு விரிவடையும். ஒரு அனுபவத்தை நீடித்த பாடமா மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதுதான் சரியான கேள்விகளை கேட்கறது. பயணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வரும்போது இந்த கேள்விகளை கேளுங்க. இன்னைக்கு உனக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு? நம்ம வீட்டுக்கும் இன்னைக்கு பார்த்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? எது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுச்சு?
எல்லாத்துலயும் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? இந்த கேள்விகள் அவங்க அனுபவத்தை நல்லா உள்வாங்கிக்க உதவும். இந்த உலகத்தை பத்தின ஆர்வத்தை பயணங்களுக்கு இடையிலையும் உயிர் போட வச்சுக்க முடியும். வீட்லயே ஒன்னா சேர்ந்து வெவ்வேறு கலாச்சாரங்களை பத்தின டாக்குமெண்ட்ரிகளை பாருங்க. புதுசா ஒரு நாட்டு உணவை சேர்ந்து சமைச்சு பாருங்க. உலக வரைபடத்தையும் கதைகளையும் வச்சு உலகத்தை ஆராயுங்க. கற்றல் வீட்டுக்குள்ளேயே ஜாலியா தொடரட்டும். ஆக, உங்க குழந்தையின் உலகப் பார்வையை விரிவுபடுத்த பெரிய பட்ஜெட்டோ பாஸ்போர்ட்டோ தேவையில்ல. கொஞ்சம் திட்டமிடல், நிறைய ஆர்வம், அப்புறம் உங்க அருகாமையில் இருக்கிற உலகத்தை ஆராய தயாரா இருக்கிற மனநிலை, இது இருந்தாலே போதும். அப்போ சொல்லுங்க, உங்களுடைய அடுத்த சின்ன சாகசம் உங்களை எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க.